மதத்தை பார்த்து கும்பல் இனி தாக்குவதில்லை. கும்பல் இப்போது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது. பீகாரின் வைசாலியில் கும்பல் லால் பகதூர் ராமை அடித்து கொன்றது. யோசித்து பாருங்கள். ஒருவரின் உயிர் போய்விட்டது. மேலும் செய்தி ஊடகங்களிலிருந்து மறைந்து விடுகிறது. இந்த வழக்கு பாஜக ஆதரவு அரசாங்கத்தை கொண்ட ஒரு மாநிலத்திலிருந்து வந்தது. அதனால்தான். இதே வேறு மாநிலங்கள் தான் இப்போ ஊதி பெரிதாக்கியிருப்பாங்க. இப்போ இறந்து போனது யாருங்க? லால் பகதூர் ராம். கோவிலில் வச்சு அடித்தே கொண்டிருக்கானுங்க. ஜாதி பிரச்சனை. இந்த சம்பவம் பீகாரின் வைசாலி மாவட்டத்தில் நடந்தது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பப்லு குமார், சாஹில் குமார், விஜய்குமார் மற்றும் அஜய்குமார். மேலும் அடையாளம் தெரியாத 20 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதாரம் இந்துஸ்தான் டைம்ஸ் பாஸ் அப்படின்ட்டு இந்த செய்தி வந்திருக்குது. இது நம்ம செய்திகள்லாம் அதிகமாக வராது. ஏன்னாக்க எல்லாமே கோடி மீடியாக்களை போயிடுச்சா. அதனால் இந்த செய்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் முஸ்லீம்களை அடித்து தான் கொண்டுக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்கு அடுத்த இலக்கு யாருங்க? பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இப்படி தான் மலை ஜாதி மக்கள் அப்படின்னு போயிடுவாங்க. ஆக ஆரம்பத்திலே நம்ம தடுத்து நிறுத்தியிருந்தாக்க அவங்க கைகள்லாம் சும்மா கட்டப்பட்டிருக்கோம். இப்போ நல்லா ஃப்ரீ ஆக்கி விட்டதுனால இனி நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது இதெல்லாம் கொடுத்தாலும் சரி, இந்த கும்பல் தாக்குதலை நடத்தாமல் இருக்க மாட்டானுங்க. இனி இந்தியா மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்கேன்னா, இந்துத்துவாக்களில் முக்கால்வாசி இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு அவர்கள் அடியாட்களாக மாற்றப்பட்டு விட்டாங்க. இனி அவனுங்களுக்கு கல்வி கொடுத்தாலும் அவன் மண்டையில் ஏறாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அவன் கையில் கத்தி கொடுத்தா தான் அவனுக்கு அன்றைக்கி பொழுதே விடியும். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டானுங்க. இப்போ முஸ்லீம்களை முதல்ல டார்கெட் பண்ணி அடித்து நொறுக்கிட்டு இருந்தானுங்க. அது முடிஞ்சிருச்சா. இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இப்படி வந்துட்டானுங்க. இப்போ கோயில் வாசலில் வச்சு நடந்துருக்குது இந்த பிரச்சனை. ஏன்னா அதை போலீஸும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்குது. கொலை நடந்தது பிறகு தான் ஆஹா நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னு சொல்லிவிட்டு உடனே போய் அதற்கான பிரச்சனைகளை எடுத்து அதில் பப்லு குமார், சாஹில் குமார், விஜய்குமார், அஜய்குமார் இந்த 4 பேரையும் கைது பண்ணியிருக்கானுங்க. இன்னும் 20 பேர் கைது பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறானுங்க, தேடிட்டுருக்குறானுங்க. பாருங்க, எல்லாம் ஜாதி பிரச்சனை தான். வேறு ஒன்றும் இல்லை. ஜாதி பிரச்சனைனால ஹிந்து கத்திரமேன்னு சொல்லி மோடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார்ல. இப்போ பார்த்தீங்களா யார் மூலிமா டேஞ்சர், ஹிந்து மதத்துக்கு டேஞ்சரு? முஸ்லீம்கள்னாலையா இங்கே முஸ்லீம்களை அடிக்கிறாங்க? இல்லை, ஒரு ஹிந்து இன்னொரு ஹிந்துவை அடித்து கொலையை பண்ணியிருக்கிறான் கோயில் வாசலில் வச்சு. இது கோடி மீடியாக்கள்லாம் வெளியில் வரல. இந்த செய்தி அப்படியே போட்டு அமுக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் மூடி மறைச்சாலும் சரி, உண்மை எப்படியாவது இந்த இணைய உலகம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது. அதனால் இதெல்லாம் வெளியில் வரத்தான் செய்யும். அதனால் அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.